ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ ஃபேப்ரிக் மார்க்கர்ஸ் பத்தி தாங்க. நான் வாங்கினது செட் ஆஃப் 10 பிரைட் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அந்த மார்க்கர்ஸ் வச்சுட்டு நம்ம பையனோட டிஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஷர்ட் மேல ஒரு குட்டி டிசைன் மாதிரி பண்ண போறேன். ஓகேவா? அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வாங்கினது இதுதாங்க ஃபேப்ரிக் மார்க்கர். அண்ட் இதுல 10 கலர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்புறம் இது வாஷ் ப்ரூஃப் அண்ட் பர்மனன்ட் மார்க்கர் டைப். ஓகேவா? ஆல்ரெடி நான் இந்த மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற டெய்லி வேர் டிஷர்ட். ஸோ ஓகேவா, இதை நான் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1.5 month மேல ஆகுது. போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ மிஷின் வாஷ் போடாம ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. பட் ஆனா நான் டைரக்டா போட்டுட்டு அடுத்த நாள் நான் மிஷின் வாஷ் போட்டுட்டேன். அப்படி போட்டியும் லைட்டா தான் கலர் போயிருக்கு, தெரியுதா? ஸோ இது ரொம்ப எல்லாம் ஃபேட் ஆகாது, மைல்டா தான் ஃபேட் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்னென்ன கலர்ஸ்னா இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே பிரைட் கலர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நான் இன்னொன்னு 2 டிஷர்ட் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டுமே பிளைன் தான் எடுத்திருக்கேன். பிளஸ் இன்னொன்னு இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நான் பிளாக் மேல ட்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி பிளாக் மேல ட்ரை பண்ண என்ன ஆச்சுன்னா, எந்த ஒரு கலர் அதுல வரல. ஓகேவா? ஸோ இது அதனாலதான் நான் ஒயிட் டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இதை டார்க் கலர்ஸ் மேல இந்த கலர்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒயிட் கலர் எடுத்துட்டேன். சரி, ஒரு ட்ரையல் ஆரஞ்சு கலர்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு இந்த டிசைன் தான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ட்ரேஸ் தான் பண்ணிருக்காங்க. நான் மொபைல்ல பிரிண்ட்ரெஸ்ட்ல இந்த டிசைன் எடுத்துட்டு ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டிரா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உள்ள ஒரு அட்டை மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற கிளாத்துக்கு அந்த கலர் பிரிண்ட் மாதிரி ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டிசைன் ஆல்ரெடி இதுல நான் பென்சில்ல ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ நான் பிளாக் கலர் ட்ரை பண்றேன். பட் இது எனக்கு டவுட் தான், இந்த கலர் இது செட் வருமா வராதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். வந்துட்டு தான்மா இருக்கு. நான் பிளாக் சுடிதார் மேல ட்ரை பண்ணிட்டேன், வருமா அப்படின்னு சொல்லிட்டு. வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ட்ரை பண்ணா, பட் அது கலர் வரல. எந்த ஒரு கலர் பிளாக் மேல செட்டே ஆகல. ஓகே, ஆனா ஒயிட் மேல எல்லா கலர்ஸும் வருது. மேல போடுறதுனால கிளாத் மூவ் ஆகுது, ஷேப் மிஸ் ஆகுது, பேப்பர்ல வர மாதிரி வராது. ஓகே, பாத்தீங்களா? சைடு எல்லாம் நான் ஒரு பக்கம் டிரா பண்றேன், சைடு எல்லாம் இப்படி வருது. கடைசியா ராக்கிக்கு பதிலா பும்பா வர போகுது. இது என்ன வருமோ தெரியலையே. என்னடா பும்பா? చిన్న నచ్చిందా? Hakuna Matata. பட் ஆனால் இதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். டைரெக்டாக மிஷின் வாஷ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட் ஆகுது லைட்டாக. ஆக்சுவலாக கோன் வைக்கிறவன் இல்லையா, கோன் வைக்கிறவங்களுக்கு செம்மையாக வரும் டிசைன்ஸ் இல்லை.
ஆனா இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுதா சைடுல. ஓகே, ஸோ இது ஆறட்டும். நான் அதுக்குள்ள வந்து இன்னொரு டிஷர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிஷர்ட் மேலே இருக்கு இல்லையா இந்த கார், இதுதான் இங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து இப்படிதான் வருமா இல்லை வேற எப்படியாச்சும் வருமான்னு சொல்லி தெரியல. ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து 4 கலர்ஸ் இருக்கிறதுல என்ன, ஆரஞ்ச், பிளாக், ப்ளூ, எல்லோ. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். யாரோட கார் பாரு? அதுல வந்து கிராண்ட் பாஸ் கார் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இதுல வந்து சின்ன கார் அப்படின்னு போட போறேன். அப்பா காரா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இது போதும். ஏன்னா மொத்தமா ஆரஞ்சு போட்டான்னா எனக்கு வந்து கலரிங் பண்ண வராது. இதுல வந்து பிளாக் அவுட்லைன் போடலாம். இருக்கு, பட் ஆனா இந்த ஸ்கெட்சஸ்ல வந்து ரொம்ப மெலிசா எல்லாம் வரலாம். ஃபைனலா இந்த கார் மாதிரி வருமா இல்ல பேய் மாதிரி வருமா தெரியல. இல்லையே பிளாக் வந்து என்ன சொல்றது, ஷார்ப்பா இல்ல, இந்த டிப் எல்லாம் திக்கா இருக்கு, கோன் மாதிரி இல்ல. சோ அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மெலிசா எல்லாம் வரதில்லை. ஸ்கெட்ச் பென் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் மெலிசா இருந்தா நம்ம கோன் எல்லாம் போடுவோம் இல்லையா, சோ அதுக்கு வந்து டிசைன்ஸ் எப்படி வரும், மெலிசா அந்த மாதிரி வரும். சோ இது வேற வந்து மெலிசா வர மாட்டேங்குது, கொஞ்சம் திக்கா தான் வருது. அது இல்லாம அந்த துணி மேல வந்து பக்கத்துல இதாகுது. அவுட்லைன் போட்டதுக்கு அப்புறமா பேயாட்டமா இருக்கு. ஆக்சுவலி அவுட்லைன் இல்லாமவும் நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா கலர்ஸ் விட நார்மலா பண்ணாவே அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாக் போட்டோம்ல சிம்பிள் லைன், ஐயா கண்ணு மை பூசுன மாதிரி இருக்கு கதா. ஸோ வேற எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது தெரியுதா, போட்ட உடனே அப்படி இல்ல, போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கார் மாதிரியா இருக்கு, பேய் மாதிரியா இருக்கு. அடிவாங்கிற காரம் உண்மையா பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பேய் ஆட்டமா இருக்குது ஆக்சுவலி. அவ்வளவுதான், அதுவும் அடிச்சாங்க இன்னும் அவ்வளவுதான். அவ்வளவுதான்மா, இதுக்கு மேல ஏதாச்சும் போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு தோணுது. கண்ணாடி எல்லாம் வாங்கி போடணுமா, அவ்வளவுதான் நினைக்கிறா சின்ன. இந்த டிஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன் நான் பாட்டு. நான் அதோடய விட்டு இருந்திருப்பேன், இதுல வேற போடுறேன். கன்றாவியா இருக்கு. என்ன பண்றது இப்ப, நான் இதை வச்சுட்டு சின்னோன்னு எழுதுறேன். இது நான் இதுல சின்ன காரன் தான் எழுது அப்பா காரன் எழுது. சின்ன ஸ்டார் கார் பொம்மை தான் கன்றாவியா இருக்கு. இந்த காருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதே பரவாயில்ல, இந்த நாய்க்குட்டி அழகா இருக்குது. இந்த கார் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது சிங்கிள் லைன்ல கியூட்டா அழகா பண்ணிக்கோங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கு, கிட்ட இருந்து பாக்குறதுக்கு தான் பேயாட்டமா இருக்கு.
அந்த நாய்க்குட்டியும் காமிக்கிறேன். ரெண்டுமே தூரத்துல இருந்து பார்க்கறது நல்லதானே இருக்கு. அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி அவங்களுக்கான ஒரு இது வந்து நான் வீடியோக்காக நான் பண்ணேன். பட் என்ன பண்ணுவேன்னா அந்த மார்க்கர்ஸ் பசங்களுக்கு நம்ம எப்பவும் வாங்கி கொடுப்போம் இல்லையா, இந்த டிஷர்ட் கூட காஸ்ட் கம்மி தாங்க. 110 என்னமோ தான் இருந்தது, 100 rupees ரேஞ்சில் தான் வாங்கினேன் நான். இந்த டிஷர்ட்டும் அப்படிதான் 110 or 120. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லோ காஸ்ட்ல வாங்கிட்டு அப்புறம் நம்ம பென்சிலை ட்ரா பண்ணி கொடுத்தாவே அவங்க ஸ்கெச்சஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களா போட்டு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நானா டிசைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.